சித்தப்பு நான் இந்த மூவி ரிவ்யூ எல்லாம் போடா நிறுத்தி ரொம்ப ஆட்டு காலங்களாச்சு. ஏன்னா ஒரு குறைய சொன்னாலே அதெல்லாம் குறையில்ல, உனக்கு படமே பார்க்க தெரியலன்னு சில குட்டி வாண்டுகள்லாம் வந்து பேசுது. ஆனா இந்த படத்தை பத்தி பேசாம சத்தியமா இருக்க முடியாது. தி அப்சஷன். இந்த படத்தை நான் பாக்குறத விட இந்த படத்தை பார்க்க போனப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் அல்டிமேட். ஒண்ணு இல்ல, நடுவுல ஒரு சீட்டு தந்தானுங்க H3ன்னு. H2லயும் H4லயும் பொண்ணுங்க. நடுவுல போய் மாட்டிக்கிட்டேன். ஐயா இந்த பக்கம் திருப்ப முடியல, அந்த பக்கம் திருப்ப முடியல, தருப்புனா ஆக்வர்டா நினைப்பாங்களா இல்லன்னா அன்னீசியா நினைச்சிருவாங்களோன்னு கமுக்கமா பொத்துனாப்புல உட்காந்துக்கினேன். அந்த கதையை அப்புறமா பேசுவோம். முதல்ல இந்த படம் எப்படி இருந்தது அண்ட் எந்த லெவலுக்கு புஷ் பண்ணிருக்கானுங்க அப்படிங்கறத பார்ப்போம். இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 நாள் மேல ஆச்சு. ஆனா எங்க ஊர் கன்னியாகுமரியில இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. நான் ராத்திரி ரெக்கார்ட் பண்றேன், என்னைக்கு வீடியோ வருதோ பாத்துவாங்க. சோ எனிவேஸ், வள வள கொல கொலன்னு பேசாம அப்சஷன் படத்தோட மொத்த மூவி ரிவ்யூவையும் தட்டி தூக்க தயாரா. இந்த படத்தை நீங்க இப்ப பாக்கலாம், தயவு செஞ்சு போய் பாருங்கடா. என்ன மாதிரி ஹாரர் படம். அம்மா கெட்ட வார்த்தை வந்தா பீப் போட்டுக்கப்பா. முதலே ரெடி பண்ணிட்டேன் மைண்ட, இந்த படம் நல்லா தான் இருக்க போகுதுன்னு. ஏன்னா நம்ம கிரிட்டிக்கல் ட்ரிங்கர் அண்ணனே பர்சனலா சொன்னாரு. அதனால பாப்கார்ன் கிப்கார்ன் எல்லாம் போயிட்டு உட்கார்ந்தா எடுத்த ஒன்னும் ஒரு கம்னாட்டியை கட்டினாங்க. கேட்டா அவன் தான் ஹீரோன்னானுங்க. பக்காவா பையன் நடிச்சு கொடுத்துருந்தான். அண்ட் இந்த வீடியோ ஸ்பாய்லர்ல தான் இருக்க போது. நான் அடுத்த கதையை தான் சொல்ல போறேன். இப்ப அந்த பயபுள்ளைக்கு நம்ம ஹீரோ பேரனுக்கு நிக்கின்ற பொண்ணு மேல காதல். ஆனா அதை சொல்ல தைரியம் இல்லாத ஒரு காமெடி பீஸ். கூடவே அவன் ஃப்ரெண்டு இயான்னு ஒரு கேரக்டர் இருப்பான். அவனெல்லாம் படம் முடியும் போது சால நீ செத்ததெல்லாம் சந்தோஷம் தான் சொல்ல தோணும். இவங்க 3 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்டு ஜாரா. மொத்தம் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா ஒரு எம்ப்ளாய் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோ நம்ம நிக்கி கிட்ட போயிட்டு காதல சொல்ல போறதுக்கு முன்னாடி அவளோட நெக்லஸ் வாங்கிச்சுமாங்க. அந்த நெக்லஸ் வாங்க போற இடத்துல வேற ஒரு சம்பவம் வாங்குவான். அதுதான் இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட். இந்த ஒரு கம்பு மாதிரி ஒன்னு நீன்னு இருக்கும். அதை உடச்சுன்னு விஷ் பண்ணா அது கண்டிப்பா நடக்குமா. லைக் விச் கிராஃப்ட் மாதிரி தான் அந்த இடத்துல அந்த பொருளை வச்சிருப்பாங்க. அதை வாங்கிட்டு நிக்கியை கொண்டு வீட்டுல விடும்போது நிக்கி கிட்ட லவ் சொல்லலாம்னு போமா, ஆனா சொல்ல மாட்டான். சரி வாழ்க்கையில எதுவும் பெருசா புடுங்க முடியல, இந்த விஷ் பண்ற மேட்டரையாவது உடச்சு தான் உள்ள இருக்கிறத வெளியே சொல்லுவான். நிக்கி என்ன தவிர வேற யாரையும் இந்த உலகத்துல அதிகமா காதலிச்சிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷ் பண்ணிருப்பான். அதே மாதிரி நிக்கி வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் திடீர்னு வெளியே வருவா. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட மேட்டர்கள் நடக்கும். அவ அப்சஸ்ட் பொசஸ் பண்ணப்பட்ட மாதிரி இருப்பா. ஒரு ஏதோ ஒரு ஸ்பிரிட் தாங்குள்ள யாருன மாதிரியே பண்ணிட்டு இருப்பா. ஃபைனல்ல ஒரு ட்விஸ்ட் அடிப்பானுங்க. அதெல்லாம் பங்கமா இருக்கும். அண்ட் இதுல நிக்கியே யாருமே பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா நிக்கி இதுல ஒரு விக்டிம் ரோல் தான் பிளே பண்ணிட்டு இருப்பா. நிக்கியோட உடம்ப வேற ஏதோ ஒண்ணுதான் கண்ட்ரோல் எடுத்து அவன் மேல அப்சஸ்டா இருக்கும், நம்ம ஹீரோ மேல அப்சஸ்டா இருக்கும். அதுதான் இந்த மொத்த படமே. நிக்கிய கொல்ல நிக்கியே சொல்லுவா, என்ன கொன்னுடுறா, இது என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவான். ஆனா நம்ம பையன் நல்ல பையன், அதனால ஒன்றும் பண்ண மாட்டான். அப்பவே கொண்டிருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. சாரா இயான் ஹீரோ யாருமே செத்துருக்க மாட்டாங்க. ஸ்பாய்லர் பண்றோம், எல்லாரும் செத்துருவாங்க. பரவாயில்ல, போய் என்ஜாய் பண்ணுங்க, மஜாவா தான் இருக்கும். முக்கியமா நான் இது ஒரு ஹாரர் படம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே போய் பார்க்கல. அப்சஸ்ட் ஷீ இஸ் அப்சஸ்ட் வித் ஹிம் அந்த மாதிரி தான் போய் பார்த்தேன். ஒரு த்ரில்லர் மூவியா இருக்க போகுது, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எப்படி வெளியே வரப்போறான் அந்த மாதிரி தான் நான் யோசிச்சு போய் போனேன். இன்னைக்கு நான் ட்ரெய்லர் கூட பார்க்கல, ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிப் மட்டும் தான் பார்த்தேன். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க ஹாரர் படமா. யாரு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கான்னு பார்த்தா நம்ம பிளம் ஹவுஸ். ஏண்டா அனபெல்லா காஞ்சூரிங்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவனுங்க போற படத்துக்கு நான் வந்து ப்ரிப்பேர் ஆகாமலே போயிட்டு ஹாரர் படம்னு திடீர்னு வந்து கடக்குன்னு எல்லாரையும் கொண்டு போட்டு போறாங்க. பக்கத்துல இருந்து எல்லாம் செதறியாச்சு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. நான் படம் முடியும் போது அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்தவன் தான். எல்லாவனும் போறாங்க, தியேட்டர் எம்டி ஆகுது. நான் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்றோம், எல்லாம் போயிட்டாங்களா. ஒரு சின்ன கதை தான், ஜஸ்ட் 2 மணி நேரத்துல தான் இருக்கும். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத இடத்துல அடிச்சு வச்சிருப்பானுங்க. அண்ட் ஹாரர் எலிமெண்ட்லாம் இப்படி கூட காட்டலாமா அப்படிங்கறதை நான் இந்த இடத்துல பார்த்தேன். சிம்பிளா ஜஸ்ட் இது ஹாரர் மாதிரியே ஃபீல் ஆகல, ஆனா ஹாரர் காட்டுவானுங்க. அதுல இந்த புள்ளையாண்டா நிக்கி நடிச்ச பிள்ளையோட ஆக்டிங் அப்பா தூக்கி சாப்பிட்டா. ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருப்பான், இவளும் பக்கத்துல தான் படுத்திருப்பா. திடீர்னு நைட் எரிஞ்சு பார்த்தா இருட்டுக்குள்ள இருப்பா. எல்லாரும் பாப்பாங்க, எங்கடா இருக்கா இவா அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது இருட்டுக்குள்ள இருந்து சிரிப்பா பாரு. சித்தப்பு நான் சத்தியமா செத்துட்டேன் அந்த இடத்துல. அப்படியே ஆர்கேசத்தோட உச்சத்துல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். டக்குனு இன்டர்வெலுக்கு அப்புறம் டமால் டுமில்ல ட்விஸ்ட் அடிக்கிறானுங்க, அங்க தவறாங்க இங்க தவறாங்க. கடைசியில எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் அப்படியே டிவியோட கொண்டு முடிப்பானுங்க பாரு. ப்ரொடியூசர் நேம், டைரக்டர் நேம் எல்லாம் போட்டு மைண்ட் அப்படியே பிளாங்கா இருக்குதுங்க. நைட்டு 10:30-11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். போகும்போது வெளியில யாருமே இல்ல. நான் நடு ரோட்ல வண்டியை கொண்டு நிறுத்திட்டு அப்படியே பேந்த முடிக்கிறேன். நான் என்னடா பார்த்தேன், இப்போ சூற விட்டுட்டாங்களே அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கறது அந்த கேரக்டர்ஸ்குள்ளேயே தான் இருக்கு. இந்த கேரக்டரை வடிவமைக்கிற விதத்தை பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம அக்காவை மட்டும் தான், நிக்கி அக்காவை மட்டும் தான் தப்பா சொல்லுவீங்க. இந்த புள்ள ஜஸ்ட் பொசஸ் மட்டும் தான் பண்ணிருப்பா. அதுவும் இவன் பண்ண விஷனால மட்டும். சாரா நடுராத்திரி வெளியே கூடும் போது இவன் தான் போயிருப்பான். தம்பி தப்புப்பா அந்த வந்து போட்டு விட்டான். ஆனா ஒரு சில கோர் சம்பவங்கள்லாம் நடந்தது. சத்தியமா அதெல்லாம் ரத்தம் தெறிக்க மொரட்டத்தனமா இருந்தது. இது தாண்டா பிளம் ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ல வந்த படம்ன்ற மாதிரி என்ன ஒரு செகண்ட் பூரிக்க வச்சிட்டானுங்க. ஆனா சத்தியமா அது தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒர்த்தான படம். நீங்க திரையில வந்தாலும் பாருங்க, பட் அதுக்கு முன்னாடி தியேட்டர் திரையிலுமே கண்டிப்பா போய் பார்க்கணும். அதுவும் தியேட்டர்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரி பேர் அந்த டைம்ல போய் பாருங்க. அப்பதான் ஸ்பைடர் படத்துல வர எஸ்.ஜே. சூர்யா மாதிரி அவனுங்க கத்துறத பார்த்து ஆர்கேசமாக முடியும். இன்னும் மஜாவா இருக்குன்னா கூட ஏதாவது குஜிலியை கூட்டு கார்னர் சீட்டை பிடிங்க. ஹாரர் தூக்கலா இருக்கும். தப்பா எதுவும் சொல்லப்பா, வரைஞ்சு கட்டிட்டு வந்துடாதீங்க. இவ்வளவுதான் நம்ம சொல்ல வேண்டிய ரிவ்யூ. நான் இப்ப தியேட்டர்ல நடந்த சம்பவங்களை கொஞ்சம் சொல்றேன். இதெல்லாம் நான் எவங்கிட்டயாவது
ஷேர் பண்ணியே ஆகணும். சித்தப்பு நீங்க இருக்கும்போது நான் வேற எவங்கிட்ட போவேன்? ஆமே நான் சொல்றத கேள. ஃபர்ஸ்ட் டைமா நிக்கியும் பேரனும் கிஸ் பண்றாங்க. என்ன மேட்டர்னா சப்டைட்டில்ஸ் போடல, அதனால அவனுக்கு பேர் உச்சரிப்பே எனக்கு தெரியல. எப்பா PVP காரங்களா, ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்டைட்டில் போடுங்க. நிறைய படத்துக்கு நீங்க சப்டைட்டிலே போட மாட்டீங்க. பாலா 2க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சப்டைட்டில் காணும். பரவாயில்ல, மலையாளம் ஏதோ ஓரளவுக்கு தெரியும், அதனால சமாளிச்சுக்கிட்டேன். சரி, மறுபடியும் கதைக்கு வருவோம். நம்ம ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ற அந்த சீக்வன்ஸ் அப்போ ஃபர்ஸ்ட் டைமா கிஸ் பண்றாங்க. அப்ப எல்லாரும் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நாம ரெண்டு பண்ணுங்க பக்கத்துல அப்படி ஒரு மாதிரி நெளிஞ்சு முடிஞ்சு உட்கார்ந்துருக்கேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாரும் அவனுக்கு கிஸ் அடிக்கும் போது கத்துறானுங்கடா. எனக்கு கத்துறன்னு தோணுது. சப்போஸ் நம்ம கத்தி பக்கத்துல இருக்கிறவங்க ஆக்வர்டா ஃபீல் ஆகி பொறுக்கி பய அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் சங்கூட்டமா போயிடும். அவங்களும் கத்துவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன், கத்த மாட்டாங்க. எனக்கு வெறிய அடக்கம் உள்ள கத்தன போல இருக்குதுடா. எத்தனை பசங்களோட ஆசை, எத்தனை பசங்களோட கனவு, என்ன மாதிரி எத்தனை வெர்ஜின் பசங்க இன்னும் உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஆச்சத்தான். என்ன பக்கத்துல இருக்கிறவங்க நினைச்சிருப்பாங்க இந்த சீட்ல ஏதாவது ஹாட்டா கியூட்டா சின்ன பையன் எவனாவது வந்து உட்காருவான்னு. அவங்களுக்கு தெரியாது ஒரு வயசான கல்வி கெட்டதா வந்து உட்கார போகுதுன்னு. ஏன்னா நானே கலாச்சிக்கலாம், வேற எவன் கலாய்க்க போறான். சும்மா கீழே கொட்டி விட்டு போங்க. சோ எனிவேஸ், இந்த வீடியோ பத்தினா உங்களோட தாட்ஸ் அண்ட் பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல தட்டி விட்டுருப்பாங்க. இது ஒரு சின்ன ரிவ்யூவா தான் இருந்திருக்கும். பட் இதுல பட்டாசா பட்டை கலப்பன எல்லா விஷயத்தை பத்தியும் சொல்லியிருப்பேன். குறைகள்னு எனக்கு இதுல பெருசா எதுவுமே தெரியல. குறையே ஒரு மூவியை சொல்லணும்னா அந்த மூவி எப்பேற்பட்ட சிம்பிளா புளுக் புளுக்குன்னு இருக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா வெறும் 4 பேர் மட்டும் சுத்தி இருக்கிற இந்த கதை, அதுலயே 2 மெயின் போட்டாங்கன்னு வச்சுதான் அதை மட்டுமே வச்சு கம்மி பட்ஜெட் 1 மில்லியனுக்குள்ளேயே எடுத்து சிறப்பா காட்டியிருக்கானுங்க. இதுக்கு பார்ட் 2 எல்லாம் வரணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். இந்த ஒரு பார்ட்டே நச்சுன்னு இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 4.5. 0.5ல 5 out of 5 போனதுக்கான காரணம் தியேட்டர் தான். முடிஞ்ச ஐமேக்ஸ்ல பாருங்க, நார்மல் ஸ்கிரீன்ல பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம். அண்ட் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500K ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டர் புக் பண்ணி மொத்த டிக்கெட் கொடுத்து உங்களுக்காக நான் அந்த படத்தை உட்காந்து பார்க்குறேன். நீங்க நம்ம சேனலோட சித்தப்பா ஜாயின் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்க ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எனிவேஸ், அடுத்து ஒரு தாறுமாறு தரலடி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலாவா இருங்க.